அவன் கீழே விழுகும் போது அவன் மேல ஏறி நல்லா ஜம்ப் பண்ணி மொத்த ஜூஸையும் வெளியே எடுத்துருவேன். நீங்க என்னோட அக்கா, நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். குஷி அக்கா, நீங்க எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம். ரெண்டு பேரும் இத்தனோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? பாக்குறதுக்கு தான் நாங்க குட்டி பசங்க, ஆனா ரொம்ப டெரரான ஆளுங்க. என்னோட ஆர்ம்ஸ் பாத்தீங்களா? ஓ மை காட், அடேங்கப்பா. என்னோட ஆர்ம்ஸ் மானஸை விட பெருசு. அந்த யுவன் வரட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை என்ன பண்ணுவோம்? கண்டம் பண்ணிடுவோம். சரி, நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்னு இப்போ தெரிஞ்சு போச்சுல? இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே, தூங்குங்க நிம்மதியா, ரிலாக்ஸா. இல்ல, எங்க என்னாச்சு? என்னாச்சு? அங்க யாரையாவது பாத்தீங்களா? இல்ல 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 கீர்த்தி, அது ஆக்சுவலி கீர்த்தி, நாம அத பத்தியே பேசிட்டு இருக்கோம்ல, அதான் எனக்கும் பிரம்ம பிடிச்சிருச்சு. பேய் பிசாசு இந்த மாதிரி. எங்க நாம தான் குழந்தைங்களை பாத்துக்கணும், இப்படி குழந்தை மாதிரி பயந்தா எப்படி? படுத்து தூங்குங்க வாங்க. ஓகே ஓகே கிட்ஸ், இப்போ ஒழுங்கா படுத்து தூங்குங்க. ராத்திரியில உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்ன எழுப்பணும், ஓகேவா? ஓகே. சரி, குட் நைட். நல்ல வேலை குஷி நல்லா இருக்கா. அவளை இந்த நிலைமையில பார்த்து நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அண்ணா மோனையா, குஷியோட பயத்திலையும் தப்பு இல்லையே. கடந்த சில நாட்கள்ல யுவன் நம்ம குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான். பாவம், அவளுக்கு உண்மை தெரியாதுல்ல. யுவன் செத்துட்டான்னு, இனி அவனால நம்ம வாழ்க்கையில திரும்ப வர முடியாதுன்னு. எங்க பாரு, அதான் நம்ம ஃபேமிலியில குஷிக்கும் சரி வேற யாருக்கும் சரி யுவனோட மரணத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. ஆனா மோனையா, அம்மாவும் மீராவும் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே தெரியும். அவங்கள நாம என்ன பண்றது? மீராவை பத்தி டென்ஷன் ஆக வேண்டாம், ஏன்னா அவ என்னோட ஃப்ரெண்டு. ஆனா அம்மா மேல எனக்கு கடுகு அளவு கூட நம்பிக்கை இல்ல. இந்த ரகசியத்தை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அவங்க லாபத்துக்காக அவங்க பயன்படுத்திப்பாங்க. நிஜமாவே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. குஷி பார்த்தது உண்மையா கூட இருக்கலாமே, இல்லைன்னா அவ ஏன் கத்த போறா? இல்ல இல்ல இல்ல, அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? ஆனா அப்படியும் இருக்கலாம். ஏன் இருக்க முடியாது?
என்ன இப்படி குழம்புறேன் நான். மீரா 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 இரு இரு மீரா. சொல்லுங்க 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 என்ன? மீரா, இன்னைக்கு குஷி பார்த்தது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அந்த யுவன் செத்து போயிட்டான். இப்ப அவனோட ஆவி வந்திருக்கோன்னு எனக்கு தோணுது. மெதுவா பேசுங்க. அண்ட் என்ன இப்படி மூட நம்பிக்கையெல்லாம் பேசுறீங்க? பேய் பிசாசாலாம் எதுவும் இல்ல. ஓ ஹலோ, நீ பேயோட எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. நீ இது வரைக்கும் பேயை பத்தி கதையில கேட்டிருப்ப, புக்ல பாத்திருப்ப. நான் ரியல் லைஃப்ல பேயோட பழகி இருக்கேன். நீ பேயை பார்த்து கூட இருக்க மாட்ட. ராதா எந்த அதிருப்தி ஆன்மாவை பத்தி சொல்றாளோ அது அந்த துளசி தான். அதே துளசி கூட சேர்ந்து நான் ஒரே வீட்ல பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கேன். அந்த துளசி தான் பேயா வந்து குஷிய பத்திரமா பாத்துக்கிட்டா, எந்த பிரச்சனையும் வராம அவளை காப்பாத்திக்கிட்டு இருந்தா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க ஒளராம இருக்கீங்களா? அந்த யுவன் இங்க வர முடியாது. அதான் ஏன் வர முடியாது? அவன் செத்துட்டான், அதனால அவனோட ஆவிய பத்தி தெரியாது, ஆனா போலீஸ் கண்டிப்பா இங்க வந்துரும். அதனால கத்தி கத்தி சத்தம் போட்டு அவனோட சாவ தண்டூரா போடாதீங்க. காம் டவுன், ரிலாக்ஸ், மூச்சு நல்லா இல்லைங்க. ரிலாக்ஸ். பேய் பிசாசெல்லாம் எதுவும் கிடையாது, சரியா? புரியுதா? அண்ட் 2025 இருக்கும், உலகம் மார்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஆனா நீங்க பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கம் வரல, ஆனா எனக்கு வருது. என்ன தூங்க விடுங்க. இந்த வயசுல தானே பேய் பிசாச பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். ஐயோ மீரா மீரா, வேணாம் வேணாம் மீரா, வேணாம். நீ இப்ப போய் கதவெல்லாம் திறக்காத மீரா. அது இவனோட பேயா இருந்தா. ப்ளீஸ் அமைதியா இருங்க. இப்ப எனக்கு ஆவியை விட உங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. ஒருவேளை வீட்டு ஆளுங்க யாராவது வந்திருக்கலாம், தண்ணி குடிக்க எந்திரிச்சிருக்கலாம். எனக்கும் தண்ணி வேணும், நான் போயிட்டு வரேன். மீரா மீரா வேண்டாம், சொன்ன கேளு ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்ன கேளு. போகாத மீரா. நீ வெளியில போனா அந்த பேய் உள்ள வந்துரும். கதவு திறந்தா பேய் உள்ள வந்துரும். வேணாம் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்பதான் நீங்க ஒரு பேய் எக்ஸ்பர்ட்னு சொன்னீங்க. பேயோட வாழ்ந்திருக்கேன், அதெல்லாம் உண்மைதான். அப்ப இது கூட தெரியாதா? பேய் பிசாசெல்லாம் உள்ள வர கதவு திறந்துதான் இருக்கணும்னு இல்ல, அது எப்படி வேணாலும் உள்ள வரலாம். இது கூட தெரியாது உங்களுக்கு? நான் போய் யாருன்னு பாக்குறேன். யாரு? யாருமே இல்ல. பேய் 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 பேய். அங்க யாரும் இல்ல. முதல்ல நான் தூங்கணும். என் பில்லோவை கொடுங்க. படுத்து தூங்குங்க. நீ நல்லா தூங்கு. என் தூக்கம் போயிடுச்சு. மத்தவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்க. நல்லா தூங்கு. மாம், நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? சும்மாதான். எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அதனால காத்து வாங்கலான்னு வெளியே வந்தேன். மாம், இப்போ ரொம்ப நைட் ஆயிடுச்சு, நீங்க உள்ள வந்து படுங்க. மாம் வாங்க. என்னாச்சு மாம்?
போலாம். என்னன்னே தெரியல, அது யுவன் இங்கதான் எங்கேயோ இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவன் கண்டிப்பா இங்கதான் இருக்கான். மாமா அண்ணாவால எப்படி இங்க வர முடியும்? போலீஸ் அவரை தேடுதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் நம்ம வீட்டு பக்கத்துல பேரிகேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை அண்ணா எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா போலீஸ் அவரை பிடிச்சிடுவாங்க. என்னன்னே தெரியல, யுவன் இங்கதான் இருக்கான்னு என் மனசு ஸ்ட்ராங்கா சொல்லுது. மாம், நீங்க அண்ணனை ரொம்ப மிஸ் பண்றீங்க. உங்களுக்கு அதனால தான் அப்படி தோணுது. மாம், எல்லாமே சரியாயிடும். அண்ணன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாரு. ட்ரஸ்ட் மீ. பட் இப்போ ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க மாம், ப்ளீஸ். மோகனையா, ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே அவனோட பயம்தான். அம்மா எதுவும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க செஞ்ச எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரியும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நம்ம முழுக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா அவங்களும் சேர்ந்து தானே முழுகணும். ஒருவேளை போலீஸ் நம்மளை பிடிக்க வந்துட்டாங்கன்னா நம்ம கூடவே அவங்களும் ஜெயிலுக்கு வந்தாகணும். உனக்கு தெரியும்ல, அம்மா எந்த அளவுக்கு நம்மள வெறுக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்க மேல அவங்களுக்கு பாசம் அதிகம். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாம போய் தூங்கலாம். சரிங்க மோனையா. மோனையா, ஒரு வாட்டி குஷியோட ரூமுக்கு போயிட்டு வரலாமா? சரி வாங்க. என்னாச்சு ராதா? மோனையா, ஜன்னல்ல ரத்தம். ரத்தமா? ஒருவேளை குஷி உண்மையாவே யுவனை பார்த்திருப்பாளோ? என்ன பேசுற ராதா? யுவனால எப்படி இங்க வர முடியும்? அவன் செத்துட்டான்ல. யுவனால திரும்பி வர முடியாது, ஆனா அவ ஆன்மாவால வர முடியும்ல. ராதா, பூனைக்கு அடிபட்டிருக்கு. ஒருவேளை இந்த ரத்தம் அந்த பூனையோட தான் இருக்கலாம். இல்ல மோனையா, குஷி சொன்ன விஷயத்தை நம்ம அப்படியெல்லாம் அலட்சியப்படுத்த முடியாது. மோனையா, குஷி ஒண்ணு அவ்வளவு சின்ன பொண்ணு இல்ல. இவனை பார்த்தேன்னு தப்பாலாம் புரிஞ்சுக்க மாட்டா. அப்புறம் இந்த இடத்துல ரத்தம், யாருக்கு தெரியும் இது பூனையோடுதுன்னு? நீ சொல்றது கரெக்ட். நாம இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தலாம் முடியாது. நான் ஒரு வேலை பண்றேன். நான் இந்த ரத்தத்தை பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்றேன். அவங்க இந்த ரத்தம் யாரோடதுன்னு கண்டுபிடிப்பாங்க. இதோ வரேன். வா. மீரா, மீரா, தூங்க விடுங்க. மீரா எழுந்துரு.
அங்க பாரு, காத்துல ஜன்னல்லாம் அடிச்சுக்குது. ஒருவேளை அந்த யுவனோட ஆவி வந்துருச்சோ தெரியல. ஆண்டி, ஆவி பேய் பிசாசெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜன்னல் சாத்த மறந்துட்டேன், போங்க. தயவு செஞ்சு பயப்படாம போங்க, ஜன்னலை சாத்துங்க. என்ன போங்க? இல்ல இல்ல, நானும் எங்கேயும் போக மாட்டேன். என்னால முடியாது. வேணும்னா நீ போ, நான் போக மாட்டேன். ஆண்டி, நம்ம பயத்தை ஃபேஸ் பண்ற வரைக்கும் பயம் நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். போங்க, போய் ஜன்னலை சாத்திட்டு வந்து படுங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆண்டி. போங்க ஆண்டி, ஐயோ, போங்க, ஜன்னலை சாத்துங்க. இதெல்லாம் என் தலை எழுத்து. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையிற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிப்பட. மீரா, 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 யுவன், என்ன யுவன். ஆச்சு ஆண்டி? மீரா, 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 இங்க வா மீரா. மீரா, 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 அங்க பாரு, அங்க பாரு மீரா, அங்க பாரு. பேய், ஆமா பேய். நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? உனக்கு ஏதாவது பண்ணணும்னா போய் அந்த ராதா மோகனை ஏதாவது பண்ணு. எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுடு. என்ன எதுவும் பண்ணிடாத. குஷி, நீ நல்லா இருக்கல்ல? எல்லாரும் பத்திரமா போயிட்டு வரணும். ஸ்கூலை என்ஜாய் பண்ணணும். அப்புறம் ஜானோட அப்பா கிட்ட நாளைக்கு உங்க எல்லாரையும் டிராப் பண்ணிட்டேன்னு சொல்லிடு. பாய். கீர்த்தி, ராதா, மோகன் அண்ணா, அஜித் அண்ணா, சீக்கிரம் எல்லாரும் வாங்க ப்ளீஸ். அஜித் அண்ணா, என்ன ஆச்சு? என்னாச்சுங்க? பாரு. அம்மா, அம்மா, மீரா எழுந்துக்கோ. அஜித் அண்ணா, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. மீரா இந்தா, எழுந்துக்கோ. தண்ணி. கீர்த்தி அக்கா, நேத்து ராத்திரி 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. திடீர்னு என்ன ஆச்சு? நாங்க அந்த யுவனை பார்த்தோம்.